நிகழ்தகவு. திருவிழா நடத்துவது குறித்து பேசுவதற்காக கிராம தலைவர் வீட்டுக்கு வந்த ஊர் முக்கியஸ்தர்கள். வீட்டில் கிராம தலைவர் இல்லாததால் தேடி அலைந்த மக்கள். கருவேலங்காட்டுக்குள் கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்து கிடந்த கிராம தலைவர். சொந்த மகனை கூலிப்படையை ஏவி கொலை செய்த பயங்கரம். கூலிப்படை ஏவி கொலை செய்யும் அளவுக்கு தந்தைக்கும் மகனுக்கும் அப்படி என்ன பிரச்சனை? பின்னணி என்ன? குறுக்கு புத்தி கொண்ட மகன் போலீசில் சிக்கினானா? சாயந்தரம் 4 மணி இருக்கும். ஊர்ல உள்ள முக்கியஸ்தர்கள் எல்லோரும் ராமநாதபுரம் குயவனேந்தல் கிராம தலைவர் காசிலிங்கத்தை தேடி வந்திருக்காங்க. ஊர் திருவிழா நடத்துறது சம்பந்தமா பேசணும், அவரை எங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வீட்டுல இருந்தவங்க ஊர் திருவிழா சம்பந்தமா உங்களை பார்க்க வர்றதா சொல்லிட்டு அவரு மதியமே கிளம்பி போயிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. எங்களை பார்க்க வரலையே, அப்படின்னா அவரு எங்க போயிருப்பாருன்னு ஊர் மக்களும் உறவினர்களும் தேடி இருக்காங்க. முனியப்பசாமி கோவிலுக்கு போகக்கூடிய பாதையில காசிலிங்கத்தோட பைக் நிறுத்தப்பட்டிருந்ததை பார்த்த மக்கள், தலைவர் இங்கதான் இருக்காரு, பக்கத்துல இருந்த கருவேலங்காட்டுக்குள்ள போயிருக்காங்க. அப்போ கத்தியால குத்தப்பட்டு காசிலிங்கம் உயிரிழந்து கிடந்திருக்காரு. அதை பார்த்து பதறி அடிச்ச ஊர் மக்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்து விசாரணை பண்ண போலீசார் காசிலிங்கத்தோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. ஊர் மக்கள் கிட்ட இருந்த பதற்றம் சொந்த மகனான கண்ணன் கிட்ட இல்லாததை பார்த்த போலீசாருக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதனால கண்ணன் கிட்ட உங்க அப்பாவுக்கு யார் கூடயாவது பகை இருந்துச்சா, இல்ல சொந்தக்காரங்களுக்குள்ள ஏதாவது தகராறு இருந்ததான்னு விசாரிச்சிருக்காங்க. அவருக்கு ஊர் சுத்தி தான் பகை இருக்குது, அதுல யாராவது இப்படி பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு கண்ணன். ஏன் அவருக்கு ஊர் முழுக்க பகை, என்ன காரணம்னு கேட்டப்போ அவரோட கிராம தலைவர் பதவிக்கு பலரும் போட்டி போட்டாங்க, ஆனா அது நடக்கல, அந்த கோபத்துல யாராவது பண்ணியிருப்பாங்கன்னு அசால்ட்டா சொன்னாரே தவிர அப்பாவை இழந்துட்டோம் அப்படிங்கிற கவலையே அவர்கிட்ட இல்ல. ஆனா அவருக்கு யாரோடையும் பகையில்ல. உண்மைய சொல்ல போனா அவரோட மகன் கூட தான் கொஞ்ச நாள் பிரச்சனைன்னு ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து மகன் கண்ணனை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தப்பதான் உண்மையே தெரிய வந்துச்சு. ஊர் தலைவரோட மகன் நிறைய சொத்து பத்துக்கு ஒரே வாரிசுன்னு ஊருக்குள்ள கெத்தா சுத்தின கண்ணன் வேலை வெட்டிக்கே போகாம இருந்ததா தெரியுது. என்னதான் சொத்து பத்து இருந்தாலும் வேலைக்கு போய் சம்பாதிச்சாதானே 4 பேர் மதிப்பாங்கன்னு அறிவுரை சொல்லியும் கண்ணன் கேட்கவே இல்லை. திருமணம் செஞ்சு வச்சா பொறுப்பு வந்துரும்னு நினைச்சு காசிலிங்கம் ஒரு பொண்ணு பார்த்து மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. அதோட தனி குடித்தனம் வச்சாதான் உழைக்கணும்னு எண்ணம் வரும்னு கல்யாணமான சில மாசத்திலேயே வேறொரு வீட்டுல மகனையும் மருமகளையும் குடி வச்சிருக்காரு. ஆனா அப்படியும் கண்ணன் திருந்துற மாதிரியே தெரியல. சொத்து இருக்கிற தைரியத்துல தான் சும்மா ஊர் சுத்துற, அந்த சொத்தை என்னோட மகள் பேர்ல எழுதி வச்சாதான் நீ திருந்துவன்னு மகன் கிட்ட சொல்லியிருக்காரு காசிலிங்கம். வீடு கட்டி நம்மள தனியா வச்ச அப்பா சொத்தையும் தங்கச்சி பேர்ல எழுதி வச்சுட்டா என்ன பண்றதுன்னு பயந்து போன கண்ணன் இனி இவரை உயிரோட விட்டா சொத்து நமக்கு இல்ல, அதனால அவருடைய கதையை முடிக்கணும்னு பிளான் போட்டிருக்கான். கூலிப்படைக்கு போன் பண்ணி என்னோட அப்பாவை தீர்த்து கட்டுனா பல்கா பணம் தரேன்னு சொல்லியிருக்கான். கூலிப்படைக்கு ஊர் தலைவரா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, பணம் கிடைச்சா போதும்னு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. ஊர் திருவிழா பத்தி பேச அப்பா காசிலிங்கம் கோவில் பக்கம் தான் வந்துட்டு இருக்காரு. கதையை முடிச்சிருங்கன்னு கூலிப்படைக்கு போன் பண்ணி கண்ணன் தகவல் கொடுத்திருக்காரு. அடுத்து காசிலிங்கம் வந்த பைக்கை வழிமறைச்ச கூலிப்படையினர் குத்த பாஞ்சிருக்காங்க. அப்போ கருவேலாங்காட்டுக்குள்ள ஓட முயற்சி பண்ணின காசிலிங்கத்தை விரட்டிக்கிட்டு போய் குத்தி கொலை பண்ண கூலிப்படையினர் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. போலீசாருடைய கிடுக்குப்பிடி விசாரணையில எல்லா உண்மையும் வெளியானதால கண்ணனையும் கூலிப்படையை சேர்ந்த 3 பேரையும் கைது செஞ்ச போலீசார் மேலும் 2 பேரை தேடிக்கிட்டு இருக்காங்க. சொத்துக்காக சொந்த தகப்பனையே மகன் கொலை பண்ணனது ஊர் மக்கள் மத்தியில கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு.
நிகழ்தகவு.